உலக ராஜபாரங்கள் நீங்கள் அப்படி தான் வியந்து போய் கிடக்குது அன்பு தேவ பிள்ளைகளே. பாருங்கள், உண்மையை இல்லாமல் நான் தான் கட்டினேன். 2021 பாருங்கள், 2021 முன்னாடி 2016 பாருங்கள், எல்லாமே ராஜபாரம் வியந்து போயிடுது. தன்னுடைய பெருமை, தன்னுடைய அகந்த, தன்னுடைய கிரீடத்தை தூக்கி வச்சு சுமந்த நிறைய ராஜாக்கள் பார்த்து தமிழ்நாட்டில் விழுந்து போய் தான் கிடக்கிறாரு. பாருங்கள், கக்கன் போல வாழ முடியுமா? கக்கன் பாருங்கள், நீ பேர் சொல்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்காரு. நீங்கள் அவரை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஐயா அம்பேத்கர் அவர் பாருங்கள், ஐயா சொல்லியிருக்காரு, காமராஜர் சொல்லியிருக்காரு பாருங்கள், நான் குழந்தை இல்லாதவன், நான் லஞ்சம் வாங்காமல் வரலாம், உண்மையாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் குழந்தை குட்டி இருந்தோம், உண்மையாக வாய்ந்தார் பற்றிய கக்கன் ஒரு மந்திரியாக இருந்து, அதுதாங்க உண்மை. லஞ்சம் லாபம் இல்லாத வாழணுங்க, அதுதாங்க ராஜ்யம். ஓமந்தூரார் பாருங்கள், இந்த 3 மாநிலத்துக்கும், கேரளா, ஆந்திரா, தமிழ்நாட்டுக்கும் அவர் ஒரு பிரதம மந்திரி போல் இருந்தார். ஆனால் அவரும் லஞ்சம் வாங்கலை, உண்மையாக வாழ்ந்தார்கள். உண்மை உள்ள வாழ்க்கை வாழும் போது தான் எல்லா ராஜ்யமும் ஏற்படுத்திங்க. தேவராஜ்யமாக இருக்கலாம், உலக ராஜ்யமாக இருக்கலாம், அதெல்லாம் உண்மையாக தான் ஏமிக்கும். பொய் அந்த எந்த ராஜ்யமே ஏம்பாது. பெருமை 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 இல்லாமல் நிற்கணும். பெருமையை நின்றனால தான் அன்றைக்கி நேபுகாத்நேச்சர் ராஜ்யம் விழுந்தது. அப்போ நம்ம பெருமை இல்லாத வாழும்போது ஆண்டவர் சிறுமியான ஜனத்தை, எளிமையான ஜனத்தை, கைவிடப்பட்ட ஜனத்தை, ஒடுக்கப்பட்ட ஜனத்தை பாருங்கள், தள்ளப்பட்ட ஜனங்களை, சோதனையை அனுபவித்து நெருக்கப்பட்டவங்களை தேவனிக்கு உயர்த்தி நிறுத்துவார். தேவனிக்கு உயர்த்தி நிறுத்துவார். அற்பமாக பார்த்தவனை தான் தேவனிக்கு உயர்த்தி நிறுத்துவார். உன்னை அற்பமாக பார்த்தாங்களா, அவன் ஆகாதிரு தள்ளுவாங்க, அதை தான் தேவன் மூளைக்கு தலைகள்லாம் மாற்றுவார். அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை உயர்த்தி நிறுத்தவர் வல்லவராகிறாரு. பாருங்கள், அவர் உன்னை பாருங்கள், கண்மலை தேனினால் உன்னை போஷிப்பாராம், உச்சிதமான கோதினாலும் திருப்தி ஆக்குவாராம். அப்படியாப்பட்ட தேவன் அவர் நம்பும் போது ராஜாக்கள் மத்தியில் நோக்க வைப்பார். தேவன் பாருங்கள், ஆகாத தள்ளத்தை, உதவாததை தான் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அப்போ அவர் நம்பும் போது, அவரே பற்றி கொள்ளும் போது, இந்த உண்மையை சத்தியமாக நம்ம தெரிஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ நேர்மை நிறைய இருக்கணும். நேர்மை நம்ம பாருங்கள், உண்மையாக வாழும்போது தான், நேர்மையாக வாழும்போது நம்மளை 1000 பேருக்கு 1000 கல் அடிப்பார்கள். சொல்லுவாங்க இல்லையா, காய்க்கிற மாதிரி தான் கல் அடிப்பாருன்னு சொல்லி. அப்போ கடவுள் நம்மளோடு இருப்பார். கடவுள் நம்மளோடு இருப்பார். நம்ம ஒன்று இருக்கணுங்க, மடியில் பாரம்னா வயிறில் பயம் இருக்காதுங்க. நம்ம எதை கண்டு பயப்பட போகிறதில்ல, யாரை கண்டு அஞ்ச போகிறதில்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாப்பார். தேவன் நம்மளோடு இந்த பெரிய காரியம் செய்வார். ஆண்டவரை நம்புவோம், உண்மையாக வாழ்வோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வோம். அதான் சொல்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒரு போய் தான் எடுத்துட மாட்டான். அவனோட சத்தியத்தை நம்பி வாழும்போது, நீதியாக வாழும்போது, உண்மையாக வாழும்போது, நீ எப்படி இதை பார்க்குறாங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடும் போதும், உண்மை உள்ள வாழ்க்கை வாழும் போதும், நீ உண்மையான மனிதர் நிறைய இருக்கிறாங்க, உண்மையாக வாழும் போதும் அப்போ உண்மை நிலைநிற்கும், உண்மை நிலைநிற்கும். அப்போ ஐயா அப்துல் கலாம் போல் நீ நிறைய பேர் சொல்லணும் போகலாங்க. பாருங்கள், முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களும்